ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டில் இருக்குது. ஏன் சஸ்பெண்டில் இருக்குது? பிகாஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்ட்லி அப்ளை பண்ணோம். ஜூனில் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஜூன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இமீடியட்லி நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிடணும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங் அக்கௌண்ட்டோ அந்த பிஸ்னஸ் பேரில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிடணும். அப்படி ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அண்ட் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா தென் கேன்சலேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சோகாஷ் நோட்டீஸ் அனுப்பிட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்டில் போகிறோம். ஸோ இப்போ இது ஆக்டிவேட் எப்படி பண்ணணும் அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்டோ கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன் இருக்கும். அதில் இது ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அந்த பிளேஸில் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கும். அதனால வந்து ஜிஎஸ்டி சஸ்பெண்டோ இல்லைன்னா கேன்சல் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்கேஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஸோ ரிவோகேஷன் அப்ளை பண்ணணும். அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அண்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் தான் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போதே வந்து சிஸ்டம் வந்து ஃபைல் உங்கள் ஜிஎஸ்டி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ லாகின் அண்ட் ஷோ யூ. ஸோ இங்கே கிளைண்ட்ஸ் லாகின் பண்ணும்போதே இங்கே பார்த்தீங்களா, ஆஸ் பர் த ரூல் 10A. ஸோ 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஸோ நான் இந்த அமெண்ட்மெண்ட் கிளிக் பண்ணோன்னே இட் வில் டேக் மீ டு தட் பிளேஸ். ஸோ இது வந்து நான் கோர் ஃபீல்டில் வருது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் இங்கே வந்து கோர் ஃபீல்டு அண்ட் நான் கோர் ஃபீல்டு. ஸோ இப்போதைக்கு நான் கோர் ஃபீல்டு தான் தெரியுது. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் யூ டு த சர்டன் பிளேஸ். ஸோ இங்கே வந்து இந்த பேங்க் டீட்டெயில் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும். ஸோ இது அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து ஒரு 2 or 3 working daysல வந்து அது ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ பை யுவர் செல்ஃப் யூ கேன் டூ ஆக்டிவேட். பட் ரிவோகேஷன் பண்ணும்போது வந்து இது டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம், அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபை ஆனால் அப்ரூவல் பண்ணுவாங்க, இல்லைன்னா நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆல சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் வந்து நீங்கள் இங்கே நோட்டீஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை இல்லை, அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா தென் மை அப்ளிகேஷனில் போய் நீங்கள் அப்பீல் கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ ஹையர் கமிஷனர்கிட்ட போய் நீங்கள் அப்பீல் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணியாச்சு, பாஸ்புக் காப்பி அட்டாச் பண்ணியாச்சு, அண்ட் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அண்ட் சேவ் ஆப்ஷன் வரல. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து வேலிடேட் ஒரு தடவை கிளிக் பண்ணிடணும். ஸோ இது 19 அட்டம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிம்பிளி இது செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ. ஸோ ஃபைனல் கேட்ச் வேர்டை கொடுத்துட்டு கிளிக் ஆன் இவிசி. ஸோ ஓடிபி போயிருக்கும், ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ கிளிக் ஆன் வேலிடேட். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இது சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ டிபார்ட்மெண்ட் இதுக்கு ரிவ்யூ தேவைப்படாது. ஸோ சிம்பிளி வந்து மேபி 1 or 2 டேஸில் வந்து இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சஸ்பெண்ட் போய் ஆக்டிவேஷன் ஆகிடும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைலாம். அண்ட் மேக் ஷூர் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. முன்னாடி நீங்கள் வந்து ITR 1 ITR 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. பிகாஸ் இது சஸ்பெண்ட் ஆனோன்னு அந்த GST 1 பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அது நம்ம ஃபைல் பண்ண முடியாது. யா, ஸோ that's it in this video. மறக்காம நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ரிலேட்டட் டு taxation and labor law, you can join that group also. Thank you guys.